மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு அதன் மூலமாக இந்தியை எப்படியாவது நுழைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு இந்த முயற்சியில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளை மறந்து எத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள். இது தேவையற்ற வேலை. 1938ஆம் ஆண்டிலிருந்து இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 65ஆம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் போராடி அந்த போராட்டத்தில் ஒரு போலீஸ்காரன் பெற்றெடுத்த புதல்வன் ராஜேந்திரனை துப்பாக்கி குண்டிற்கு நாம் பலியாக்கி இருக்கிறோம். தாளமுத்து நடராஜன் என்கிற நம்முடைய தமிழர்களை ஏற்கனவே இழந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. இதற்காக இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கக்கூடிய நாம் ஒரு காலம் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வித்துறைக்காக ஒன்றிய அரசு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய தொகையை அனுப்பும், ஏற்றுக்கொண்டால்தான் அனுப்பும், இல்லை என்றால் அனுப்ப மாட்டோம் என்று பகிங்கரமாக ஒன்றியத்துடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வெளியிலே பேட்டி கொடுக்கிறார். தயவுசெய்து நீங்கள் நினைச்சு பார்க்கணும். அதுவும் யாருடைய பணம்? அது ஒன்றியத்திலிருந்து அனுப்பக்கூடிய பணம் என்று சொன்னாலும் நம்முடைய வரி பணம். அது நாம் அனுப்பக்கூடிய வரி பணம். நாம் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை அவர் அனுப்ப வேண்டும். நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணம் அது. ஆனால் அந்த நிதியை கூட அனுப்ப முடியாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஆக இதையெல்லாம் நான் சுட்டி காட்டி பிரதமர் மோடி அவர்களுக்கு நேற்றைய தினம் நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். அந்த கடிதத்திற்கு பதில் வந்திருக்கிறது. பிரதமர் மோடியிடத்திலிருந்து அல்ல, கல்வித்துறையினுடைய ஒன்றியத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது. என்ன பதில் என்று கேட்டால், மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கடிதம் வந்திருக்கிறது. யார் அரசியல் செய்கிறார்கள்? மும்மொழி கல்வியை அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனுப்ப வேண்டிய நிதி அனுப்ப மாட்டோம் என்று சொல்கிறாரே, அது அரசியலா? நாங்கள் கோரிக்கை வைக்குவது அரசியலா? தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும்.